அட புக்கு எந்த புக்கு எதுக்கு இங்க ஒன்னும் தெரியாதே. எங்க சட்ட பண்ட மாத்தி போடுவோம் இங்க வெக்கம் கிடையாதே. நம்ம பட்சத்தெல்லாம் வெச்ச போய் எக்ஸாம் எல்லாம் வேலை போய் கண்ணு எல்லாம் கலங்கி போய் வாழ்க்கையெல்லாம் வெத்து போய் மொட்டை மாடி ஓடி போய் ரோட்ல பொண்ண பார்த்தா கிஜி 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 கிஜிகோ டபடபா டபடபா. வணக்கம், நான் ஷோபா சார் பிசி வரமோஜன் அண்ட் ஸ்டே ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் சார், பிரியங்கா மோகன் மேம் மற்றும் படம் நடிச்சிருக்கும் தே கால் ஹிம் ஓஜி படம் பார்த்துட்டேன். அதோட ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துலாம். கதைக்கெல்லாம் வெரி மச் சிம்பிள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்துட்டு ஒரு போர்ட்டை ஓன் பண்ணுறாரு. அண்ட் அந்த போர்ட்டுக்குள்ளே இல்லீகலாக ஒரு கண்டெய்னர் வந்தது. ஏன் வருது என்ன வருதுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்க படத்தில். பட் ஒரு இல்லீகலாக ஒரு கண்டெய்னர் வருது. பட் பிரகாஷ் ராஜ் சார் அந்த போர்ட்டை ரொம்ப நேர்மையாக நடத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த இல்லீகல் கண்டெய்னர் என்ன, யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு பெரிய பஞ்சாயத்து பயங்கர ஷூட் அவுட்லாம் ஆகி பயங்கரமான ஒரு பிளட் பாத் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா, பிரகாஷ் ராஜ் சார் அங்கே ஒரு தாதா, அதனால வந்துட்டு எங்க ஏரியாக்கே வந்து எங்க இதுல இல்லீகலாக இறக்கிட்டு நீ இவ்வளோ இறங்கிடுவே பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த கண்டெய்னர் அப்படியே பதுக்கிடுறாரு. அதை வந்து வில்லன் டீம் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி அடைச்சி வச்சிடறாரு. பட் ஆனால் வந்துட்டு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பொருள் இருக்கிறக்கும் வில்லன் வந்து அதை நான் எப்படியோ வெளியே எடுத்து தீருவேன்னு சொல்லிட்டு கிளம்பி வர. அப்படி அந்த வில்லன் தான் வந்துட்டு நம்ம இம்ரான் ஹாஷ்மி சார். ஸோ அந்த வில்ல அந்த கண்டெய்னரை வெளியே எடுத்தானா இல்லை பிரகாஷ் ராஜ் சார் வந்துட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ஓஜி நம்ம பவன் கல்யாண் சார் அதை தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் பேசிக் சிம்பிளான கதைக்களம். நிறைய நம்ம பார்த்து பரிச்சயப்பட்ட கதைக்களம் தான். ஸோ தூக்கி அப்படி ஓரமாக வச்சிடலாம். நவ் கமிங் டு படத்தோட பாசிட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எனக்கு ப்ரெசன்டேஷன், அதாவது கதைக்களம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பரிச்சயமான கதைக்களமாக இருந்தாலும் வந்து ப்ரெசென்ட் பண்ணது பயங்கர ஸ்டைலிஷாக பயங்கர ஸ்டன்னிங்காக. மனுஷன் ஃபேன் பாய்னு சொன்னார் வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாப்ல. 2 மெயின் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காப்புல. சொல்லாமல் ஸ்பாயிலர் ஆயிருமா என்னன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு என்னத்துக்கு எல்லாரும் கக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை தெரிஞ்ச விஷயம் தானே என்ன தெரியல, எனக்கு தான் தெரியலையான்னு தெரியல. பேசிக்கலி ஒரு யூனிவர்ஸ் மாதிரி தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. எஸ் சாஹோ கூட ஒரு கனெக்ட் இருக்குது, அது சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர், அது வேறு லெவலு சம்பவம். இது ஒரு ரெஃபரன்ஸ். ரெண்டாவது ஒரு பயங்கரமான ஒரு பாட்டை ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. அது வந்து அல்டிமேட். நான் சொல்ல விரும்பல, அதுக்கு மேலே சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு சாங்கு, ஒரு துப்பாக்கியோட ஒரு சாங்கு வரும். அது வந்து எனக்கே கூஸ்பம்ஸ் ஆகி போச்சு. நான் அவங்க ஊரில் எப்படி கதறி இருப்பாங்கன்னு பார்க்குறதுக்கு நான் யோசிச்சு பார்த்தேன். அதெல்லாம் பிளாஸ்டாக இருந்திருக்கும், தியேட்டர்லாம் செதறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலாக சுஜித் சார் பீங் அ ஃபேன் பாய், மனுஷனை வேற லெவலில் ப்ரெசென்ட் பண்ணிட்டாப்ல. ஸோ அண்ட் ஆல்சோ மேக்கிங், கண்டிப்பாக என்டையர் மேக்கிங்கே வந்து பேசிக்கலாக எனக்கு பிடிச்சது. ஸோ மேக்கிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் திஸ் ஃபிலிம் வாஸ் அமேசிங். அது ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. உண்மையிலே வந்துட்டு நல்லா கிளாஸியாக ஸ்டைலிஷாக பயங்கரமாக இருந்துச்சு மேக்கிங்லாம். அதெல்லாம் வந்துட்டு குறையே சொல்ல முடியாது. ஸோ சினிமாட்டோகிராஃபி அல்டிமேட்டு. அண்ட் சில அனிமேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ தட் வே ஆல்சோ அவங்க அந்த பண்ண விஷயமும் சூப்பர்னு சொல்லிடலாம். அண்ட் மியூசிக் தமன் அண்ணன் பிரிச்சுட்டார் மனுஷன் அப்படியே. பவன் கல்யாண் சார் ஒரு பக்கம் ஹைலைட், அவர் தான் படத்தை தூக்கி பிடிக்கிறாருன்னா இந்த பக்கம் தமன் அண்ணன் ஈக்குவலாக தூக்கி பிடிக்கிறாரு. வேற லெவல் சம்பவம். நான் எதிர்பார்த்தது தான். ஏன்னா பிகாஸ் சாங்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அப்போவே வந்து அப்படியே தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் ஆல்மோஸ்ட் சாங்ஸ் தான் பிஜிஎம்ஸாகவும் ப்ளே ஆகுது. பட் ஒரு சில பிஜிஎம்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி பவன் கல்யாண் சார் ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரி அப்போ வந்து ஒரு மியூசிக் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த சாங்கோட கனெக்ட் ஆகும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி இருந்துச்சு மியூசிக்கு. ஸோ தமன் அண்ணன் ஆப்சல்யூட்லி கில்ட் இட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்குது. ரொம்ப கோரியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயங்கர பிளட் பாத், வெட்டி வீசி சொதக்குன்னு சொல்லிட்டு அது இட்ஸ் நாட் ஃபார் கிட்ஸ். இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஃபார் கிட்ஸ். இட்ஸ் ப்ரூட்டல், இட்ஸ் கோரி. ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு பவன் கல்யாண் சாருக்கு ஒரு பயங்கரமான பூர்வீகம் கொடுத்துருக்காங்க. அந்த பூர்வீகத்துக்கு வந்துட்டு ஒரு அவர் வந்துட்டு அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு, சூப்பராக பண்ணிட்டாப்ல. பட் எனக்கு என்னன்னா வந்துட்டு ப்ராப்ளி வந்து இன்னும் அந்த பூர்வீகத்துக்கு வந்து சில விஷயங்கள் அந்த பல்ட்டி அடிக்க தமாட்டு அதெல்லாம் ஆப்வியஸாக இவர் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஹிம், அது கரெக்ட் தான். பட் ஆனால் வந்துட்டு அந்த சில விஷயங்கள்ல வந்துட்டு ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஏதோ பண்ணியிருக்கலாம். மேபி ஒரு சில இடத்துல வந்துட்டு டபுள் அவரோட பாடி டபுள் மாதிரி யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபிளிப்ஸ் கிப்ஸ் அந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் நெவர்தலெஸ் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் இறங்குவாங்க, அது வந்து அந்த மாதிரி வச்சு பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அது வந்து டெஃபினட்டாக ஒரு மாதிரி அது மேக்கப் பண்ணிட்டாங்க அந்த வகையில் சொல்லலாம். பட் ஒரே ஒரு குறை என்னன்னா வந்துட்டு எனக்கு ஆக்ஷனில் மெயினாக ஒரு பக்கம் பவன் கல்யாண் சார் வேற லெவல் கெத்தாக காட்டிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு செம்ம ஸ்டைலிஷாக செம்ம கெத்தாக வந்துட்டு நம்ம இம்ரான் ஹாஷ்மி சார் காட்டிருக்காங்க. பட் எண்டில் கிளைமேக்ஸில் வந்து இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு காம்பேட் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அது வந்து அப்படியே புசுகின்னு முடிச்சிட்டாங்க, விச் வாஸ் லிட்டில் டிசப்பாயிண்டிங் அப்படின்னு சொல்லியானோம். ஸோ அந்த வகையில் அது மட்டும் கொஞ்சம் ஆக்ஷனில் டிசப்பாயின்மெண்ட் சொல்லியானோம். மற்றபடி கேரக்டர்ஸ் டெஃபினட்டாக பவன் கல்யாண் சார் இஸ் அ சிங்கிள் மேன் ஷோ தான். அவர் அப்படியே அள்ளி வீசி அட்டையை கிளப்பிட்டு போயிட்டுருக்காரு. எஸ்பெஷலி எனக்கு அந்த இன்டர்வல் பிளாக்ல அல்டிமேட்டாக ஒரு சில்லவர் ஷாட் ஒன்று ஒரு அமேசிங்காக இருந்துச்சு. அது ஒன்று அமேசிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் முடிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து செம்ம பரபரப்பாக போச்சு. அது வந்து ஜென்ரலாக அப்படி நடக்காது. பட் ஆனால் இன்டர்வல் முடிஞ்சு கொஞ்சம் ஸ்லோவாக தானே ஸ்டார்ட் ஆகும். இதில் எடுத்தோடனே பரபரப்பான ஆரம்பிச்சது. அதுவும் எஸ்பெஷலி பயங்கர வெயிட்டான சீன். அப்போ அந்த 20 நிமிஷத்தில் இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி ஆனோம். ஸோ அதுவும் அமேசிங் சொல்லிடுவேன்.
பட் அதை தாண்டி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பவன் கல்யாண் சார் சிங்கிள் ஹேண்டலி ஸ்டோல் த ஷோ. பிரியங்கா மோகன் மேம் குட்டி ரோல் தான், பட் அழகாக நீட்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. பிரகாஷ் ராஜ் சார் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த சந்தோஷம், உண்மையில மனுஷன் சூப்பராக நடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து இம்ரான் ஹாஷ்மி சார் பயங்கர ஸ்டைலிஷாக பயங்கர கெத்தாக கொண்டு போயிருக்காங்க. பட் கிளைமேக்ஸ் இன்னைக்கு கூட பெட்டர், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவரை இறக்கிக்கலாம்னு தோணுச்சு, அது ஒன்று. பட் மற்றபடி வந்துட்டு எல்லாம் அர்ஜுன் தாஸ் சாருக்கு ஒரு 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 சாலிடான கேரக்டர், அந்த மனுஷன் நல்லா பண்ணியிருக்காப்புல. அப்புறம் ஸ்ரீயா மேம் சரி எல்லாருமே வந்துட்டு அவங்க கேரக்டர்ஸை டிஃப்ரெண்ட்டாக நீட்டாகவே பண்ணிட்டாங்கன்னு சொல்லியானோம். மற்றபடி வந்துட்டு படத்தில் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு சொல்றது ஆப்வியஸ்லி ஸ்டோரி தான். ஒரு பக்கம் அந்த ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க, தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு அது ரொம்ப இந்த ஜாப்பனீஸ் ஃப்ளேவர் ஒன்று கொண்டு வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, அது ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். பட் மற்றபடி வந்துட்டு கதை வாஸ் வெரி வெரி ப்ரெடிக்டபிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கதை, நம்ம நிறைய வாட்டி பார்த்த கதை. அது மேபி சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் குறையா தெரியலாம். ஓவராலாக இந்த படம் வந்து நீங்கள் பார்க்க போகும்போது வந்துட்டு ரிமெம்பர் திஸ், சரிங்களா, திஸ் இஸ் அ ஹை ஆக்டேன் ஆக்ஷன் கமர்ஷியல் என்டர்டெய்னர், சரிங்களா. இது நீங்கள் ஞாபகம், சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம அதனால அதுவும் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா டெஃபினெட்லி எங்கேஜிங்கான ஒரு நல்ல என்டர்டெய்னர் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும், ஆக்ஷன் என்டர்டெய்னர் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பேசிக் ரிவ்யூ. என் பர்சனல் ஃபீலிங் அதுதான். அங்கே போய் கதையில் ட்விஸ்ட் இருக்குமா, இது இருக்குமா, ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் ஃப்ளேவர் வந்து இருக்குது, அது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது சூப்பராக இருந்துச்சு, அது இல்லைன்னு சொல்ல நான். பட் அதை தாண்டி வேறு கதை எல்லாமே ரொம்ப நம்மளுக்கு பரிச்சயப்பட்ட கதைக்கிறாங்க தான். ஸோ ட்விஸ்ட் கிஸ்ட்லாம் எதிர்பார்க்காம ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் பார்க்க போகிறோம், ஆக்ஷன் கமர்ஷியல் என்டர்டெய்னர் பார்க்க போகிறோம்ப்பா, ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த படம் வந்து ஒரு எங்கேஜிங்கான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் தி கால் ஹிம் ஓஜி. உங்கள் தாட்ஸ் என்னங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. சொல்லிட்டு வீடியோ முடிச்சு பார்த்தா நன்றி குறிச்சி சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.